ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். நைட்டு செஞ்ச அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே மீதி ஆகிடுச்சு. அதை அப்படியே மாட்டுக்கு எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்ன சாப்பாடு செய்கிறதுனே தெரியலைங்க. சரி, சப்பாத்தியும் இட்லியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கு தேவையான குழம்பு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 தக்காளி, வரமிளகாத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துட்டேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் அளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு ரெடி பண்ண மசாலாவையும் தண்ணியும் சேர்த்து உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டிலேருந்து நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அதை தேன் நெல்லிக்காய் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கழுவி எடுத்துகிட்டு உப்பு போட்டு இந்த சைடு இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். தம்பி ஸ்கூல் போகணும், அவனுக்காக சப்பாத்தி செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த சப்பாத்தி கல்லில் போட்டுட்டு இந்த சைடு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது சூப்பராக கொதித்து வந்துடுச்சு. நெல்லிக்காய் மேலேருந்து அடித்து விட்டதில் கீழே விழுந்து அப்படியே அடிபட்டுருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தில் போட்டுட்டேன். ஒரு 10 to 15 நிமிஷம் சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும். சப்பாத்தி குழம்பு விசில் அடங்கிடுச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு அவனுக்கு ஒரு சப்பாத்தி வச்சு குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அத்தை காலையில் நேரமாக எழுந்திரிச்சிருவாங்க. எப்போவுமே 4:30, 5 மணி அந்த மாதிரி அளவில் எழுந்திரிச்சிருவாங்க. நான் எப்போது 6 மணிக்கு எழுந்திருப்பேன். கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா 5:30க்கு எழுந்திரிச்சிப்பேன். அத்தை காலையில் எல்லாம் துணியெல்லாம் துவைச்சி எடுத்துட்டாங்க. காலையில் தண்ணி வரும். இங்கே கிராமத்து சைடெலாம் அப்படி தான், காலையில் 6 மணிக்கு போல் தண்ணி வந்துடும். அதனால் அத்தை நேரமாக எழுந்திரிச்சிருவாங்க. தண்ணி நிற்கிறதுக்குள்ளே துணியெல்லாம் அலசி நல்லா காய வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பி ஸ்கூல் போகலை, பெரிய தம்பி மட்டும்தான் போகிறான். 9 மணிக்கு வேன் வரும். அத்தை தான் தம்பிங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது, அதையும் தேய்ச்சி எடுத்துடலான்னு அதையும் தேய்ச்சிட்டு இருந்தேன். நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க, நான் போகணும். நெல்லிக்காய் வெந்து வந்துடுச்சு. ஒரு 15 நிமிஷம் வேக விட்டதுனால சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அதை இனிமேல் தேனில் போடணும். அது நைட்டு தான் நான் போடணும். டைம் ஆயிடுச்சுங்களா, அதனால் நான் கிளம்பிட்டேன். இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பூஜை அறையில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.